கேமரா யார் பாதி என்னன்னா பாதி வருது ஃப்ரண்ட்ல பாதி பாதின்னு ராஜேஷ்னா அப்புறம் ஜகா கீழே உட்காரு. கார்த்தி வந்து ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப ஆர்வமான ஒரு இளைஞர். சினிமாவில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப உழைக்கக்கூடிய மனிதர். அவருடைய படம் இந்த படம் திரைவி அப்படிங்கிற படம் ட்ரெய்லரும் சாங்ஸும் கேட்டப்போ நல்லா இருந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். க்ரூ மெம்பர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி முருகானந்தம், ராஜசேகர் ப்ரொடியூசர், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடணும். தேங்க்யூ. கடின முயற்சியில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அந்த விஐபி சார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் டைரக்டர் கிச்சா சார், அப்புறம் வெங்கட் சார், சசி சார், அப்புறம் பிசி ஷெட்யூலில் வந்து சசி சார் வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ. படம் நல்லா வந்திருக்கு, பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே வர. அண்ட் ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஜாயஸ் மூமெண்ட் நம்ம ஹோல் டீமுக்கு. அண்ட் இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இது வரைக்கும் நான் பண்ணின ரோல்ஸில் திஸ் ஹேஸ் பின் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ரோல் பிகாஸ் இந்த படத்தில் நிறையா எமோஷன்ஸ் I got to perform. And big thank you to my producer Rajashekaran, Sanat Kumar sir, co-producer Muruganathan sir, my director Karthi Dakshinamurthy sir, Ati Sayyaraj sir, our cinematographer, and the whole team. It was wonderful working with everyone. And story different irke in the movie la பண்ணதே இல்லை அண்ட் நீங்கள் பார்க்கத கூட இல்லை. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி என்ஜாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் வந்து டைட்டில் சாங் எழுதியிருக்கேன். டைரக்டர் சார் என்னை கூப்பிட்டு 2 பாட்டு முடிஞ்சிச்சுப்பா, கடைசியாக ஒரு பாட்டு இருக்குது, அது ஒரு ஹைக்கூ மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஹைக்கூவும் இருக்கணும், ஒரு சித்தர் பாட்டு மாதிரியும் வேணும், அது டைட்டில் சாங்காக இருக்கணும்னு கேட்டார். திரைவின்னா என்ன, அதில் உள்ள சில விஷயங்கள்லாம் மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னாரு. அவரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இந்த பாட்டை நான் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் பேசுகிறேன். காலேஜில் நம்மளும் ப்ராக்ஸி கொடுப்போம், அவருக்காக நான் இப்போ ப்ராக்ஸி கொடுக்குறேன். மியூசிக் டைரக்டர் அவர் கொஞ்சம் எமர்ஜென்சினால் போயிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த படம் பண்ணதுனாலன்னு. ஸோ படம் பார்த்தேன், ரொம்ப ட்ரெய்லர் பார்த்தேன், சாங்ஸ் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் கார்த்திக், ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க. ப்ரொடியூசர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆஷ்னா சொன்னாங்க ஃபஸ்ட் படம் எவ்வளோ இமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வல்லவனுக்கு புலமைதும் அதே தான் சொன்னாங்க. அவங்க brahma.com எல்லா படத்துலையும் அதே தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ சந்தனா கிட்ட சொல்கிறேன் நான் தட் யூ ஆர் டூயிங் திஸ் இஸ் லைக் தட்னு. ஸோ சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மூவி இஸ் வெரி நியூ கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம், ஆல் த பெஸ்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ. சசி சாரும் போயிட்டாங்க. தேங்க்யூ ஆல் சார் ஃபார் கம்மிங் ஹியர். மீடியா ப்ளீஸ் ப்ரமோட் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் லைக் திஸ். உங்கள் ப்ரமோஷனால தான் படம் வில் ரீச் த ஆடியன்ஸ், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ் பார்ட்டியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. திரைவி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அண்ட் சான்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைவி இந்த படத்தோடைய முதல் ப்ரொடியூசர் வந்து ராஜசேகரன். உங்களுக்கு ராஜசேகரன் சார், எனக்கு உங்களுக்கெல்லாம் வந்து சாந்தகுமார் சார். சினிமாவோட ஆரம்ப காலங்களில் சர்வைவல் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருந்தவர் அவர். எனக்கு நிறைய டப்பிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். இந்த படம் கூப்பிடும்போது அதெல்லாம் அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் எதுவும் எடுக்காமல், இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு ரோல் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. இயக்குனர் வந்து கார்த்திக் தக்ஷிணாமூர்த்தி சார். அவர் இந்த ரோல் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் இதில் நீங்கள் ஒரு வாட்ச்மேனாக வரேன்னு, வாட்ச்மேனை ரிவீல் பண்ணல, உங்களுக்கு ட்ரெயிலரில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஒரு வாட்ச்மேனாக வருவேன் நான். படம் டோட்டலாகவே ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே நம்மளை வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு க்யூரியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது அவருடைய முதல் படம். நல்லபடியாக இந்த படம் பெரும் வெற்றி அடைய
வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. நித்தி கிரியேட்டர் சார்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கும் இந்த நிறைவு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் கலைஞர்களுக்கும் முதற்கண் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் தெரியுது. ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு சின்ன படத்தை நம்ம திரைக்கு கொண்டுட்டு வரணும்னா இமீடியட்டாக ஒரு த்ரில்லரை டச் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு கார்த்திக் இந்த கதையை பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் ராஜசேகர் நல்ல நண்பர். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த படத்தை இந்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். ஓடிடியில் டெஃபினட்டாக உங்கள் படம் மிகப்பெரிய ஒரு போடும். ஏன்னா அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தெரியுது. திரைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு, வெங்கட் சார் தான் பிஆர்ஓ பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இதை விளம்பரப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணி கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கதாநாயகி அவர்கள் அவங்க நல்ல அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் பாம்பேன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு, ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ் நல்லா பேசுனாங்க. நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருக்கும் விருந்தினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த படம் திரவி கார்த்தியை இயக்கியிருக்கிறாரு. அதை எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தங்கிறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா? அதுதான். கார்த்தி என்கிட்ட ஒரு படத்துக்கு கோ டைரக்டர் ஒர்க் பண்ணார். அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். சரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த படத்தில் அறிமுகமானார். அந்த படம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க்கு எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரை பற்றி நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப தெளிவான ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னாங்க. பொதுவாகவே நான் நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். அதுவும் சினிமாவில் உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு, உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இன்வால்வோட பண்ணுங்காமல் அதை கார்த்திக் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ண தயாரிப்பாளர் சாந்தகுமார் என்கிற ராஜசேகரன், அவர் கார்த்திகோட ஒர்க்கை பார்த்துட்டுருக்காரு. அவர் கார்த்தியை இந்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு. முதல்ல கார்த்திக் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றிகள். இதில் வந்திருக்க எத்தனை பேருக்கு திரவினா என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியுமா யாருக்காவது? திரவினா என்னன்னு எனக்கும் தெரியாது. நான் ஃபங்க்ஷனில் பேச போகிறோன்னொன்னே சாட் ஜிபிடியில் போய் திரவின்னு போட்டு பார்த்தேன். அது ஒரு பெரிய டீட்டெயில் கொடுத்தது. அதில் சுருக்கமாக சொல்ல போனால் அழகான பெண், மென்மையான பெண், அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடிய இது பேர் தான் திரவி. திரவின்னா அதான் ஒரு மென்மையான அழகான வீரமுள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த திரவியினுடைய டைட்டில். ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் இந்த கதைக்கு வச்சுருக்காங்கன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இவர் நம்ம அரவிந்த் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு க்ரைம் படத்துக்கு ஓடிடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதை மைண்டில் வச்சு அழகான ஒரு கதை பண்ணியிருக்காரு. படத்தில் பார்க்கும்போதே எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். குறிப்பாக நண்பர் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேரக்டர் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கார்த்திக் கதை சொல்லியிருக்காரு. அந்த கேரக்டர் அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுவும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரும். தவிர எங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தி கிச்சாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, கிச்சா சார்ட்ட. அப்படி அவர் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணி எஸ்எஸ் ஒர்க் பண்ணிங்கல்ல, செல்வமணி, ஆர்கே செல்வமணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி பல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கமர்ஷியல் படம் பண்ணுற டைரக்டருங்க. அவங்ககிட்ட ஒரு க்ரைம் த்ரில்லரை கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியும் தயாரிப்பாளருக்கு லாபத்தையும் கொடுக்கணும்னு ஆண்டவனி வேறி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கிறேன். அப்புறம் குறிப்பாக ஆஷா அவங்கள பற்றி சொல்லணும். இந்த படம் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமு. அதில் தன்னுடைய கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு சார், சொல்லிடுங்க. அவர் வரலை, அவர் வந்துட்டு போயிருக்காரு. முக்கியமான விஷயம்னா அவர் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக இந்த படத்தில், அப்புறம் எல்லா படத்துலையுமே போலீஸாக வர்ற நம்ம சரவண சுப்பையா அவர்கள்
நான் கேட்டேன், இந்த படத்தில் போலீஸ் தானே, தாடி இருக்கா? நான் ஆமாம் சார், தாடி வச்சுருந்தாலும் என்னை மாலை போட்டு வச்சுருந்தாங்க, நீங்கள் மாலை போட்ட போலீஸாக வாங்கினார். பட் அந்த போலீஸ் கேரக்டருக்கு உண்மையிலே தமிழ் சினிமாவில் போலீஸ் கேரக்டருக்குன்னு சில பேர் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி அது வந்து நமக்கு சரவண சுப்பையா அவர்கள். அதுமாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பித்த சசி அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த படத்தின் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளை வந்து நான் ஹார்ட் ஃபெல்ட்டோடு உங்களை வந்து நான் வரவேற்கிறேன். நான் ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு சின்ன பிளேஸு, அதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 2.5 hours வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இந்த பட ப்ரொமோஷனும் காத்திருக்க உங்களை வந்து நான் மனசார வரவேற்கிறேன். வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் யார் பேரையும் நான் பர்டிகுலராக சொல்ல, எல்லாரையுமே வந்து இதயபூர்வமாக வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். படம் கார்த்திக் தக்ஷனா செல்லுமணி சார் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி சாந்தகுமார் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து டப்பிங் இன்சார்ஜாக இருக்கிறப்போ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்சிடென்ட், இங்கே பெசன் நகர் தாண்டி ஈஸியாக ஷூட் பண்ணுறதுனா கூட அங்கே பைக்கில் வந்து வாய்ப்பு கேட்பார், எனக்கு ஒரு இன்சார்ஜிங் வாய்ப்பு கொடுங்க அப்படின்வார். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருடைய ப்ரொஃபஷனலாக அவர் எந்த அளவுக்கு பேஷனாக நேசித்ததுனால தான் அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் இன்றைக்கி போனார். இந்த படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த படத்தினுடைய டீட்டெயில் தெரியும். அந்த கலைஞர் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கப்போ வந்து என்கிட்ட சொன்னார், பண்ணேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். அந்த பொண்ணு, இந்த ஹீரோயின் இருக்காங்கள்ல, அவங்க தான் ஃபுல்லாக அந்த கதையை வந்து டாலரேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஈக்குவலாக முனிஷ்காந்த் அவர் இப்போ ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவர் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் வெங்கடேஷ் தான்னு ஒருத்தர் உட்காந்து லங்கேஷ் சார், அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை எப்பயுமே உண்டு. நான் பட்டிமன்றம் பேச போனேன்னா அவர் வந்தார்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டாரோ இது எல்லாத்தையும் அவர் சொல்லிவிடுவார். அதனால் எனக்கு முன்னாடி அவர் பேசுனதுனால ஒரு நிறைய டீட்டெயில், நான் வச்சுருந்த டீட்டெயிலாம் அள்ளி விட்டார். என்னை பொறுத்தவரையில் இறைவி எப்படி கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைச்சதோ, அந்த மாதிரி இந்த தெரிவி வந்து நம்ம கார்த்திக் தட்சிணாமூர்த்திக்கும் என்னுடைய இனிய நண்பர் சாந்தகுமாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையணும். ஆஸ் எ ப்ரெஸ் பீப்புள், இணையதள வளையத்தள இன்னும் என்னென்ன தலை நண்பர்கள் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்து அதை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும், மத்தியானம் இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு மருதம் சொல்லிட்டு இதில் பிரசாத் லேபில், அதுக்கு நான் போகணும். அந்த ப்ரிப்பரேஷனோட தான் வந்தேன். பட் வந்து பாட்டை பார்த்தப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்லணும். ட்ரெய்லர் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்த்திக். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன டெம்டேஷன்ஸ் இருக்குது, என்னமோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்குது. ட்ரெய்லருக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வரணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் வரணும். அது இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து அவங்கள எனக்கு வல்லவனுக்கு புல்லுமா இதை வந்தப்போ நான் அப்போ தந்தி டிவியில் அப் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க பார்க்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்காங்க. நான் அப்போ ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தேன். அவங்க ஒரு பெரிய ரவுண்ட் அன்றைக்கே வந்திருக்கணும், மிஸ் ஆகிருக்கு, வந்துடுவாங்க. தட்சிணா எப்படி நம்ம தலைவர் விட்டீங்க இதில் நடிக்காமல், எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரில. அவர் அவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி. ஸோ அவங்களுடைய பொசிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து நம்ம எதையும் கதையெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இதில் முருகாதன் அந்த பையன் ஹீரோ, முருகாதன் அவரோட நல்லா பண்ணிட்டு, நல்ல டான்ஸர் அவர். அசோக் முருகா படத்து ஹீரோ அசோக், அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன கதாபாத்திரங்கள் வந்து எப்பயுமே வந்து சாந்தகுமார் சார்ட்ட ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு பெரிய படத்துக்கு நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அதில் ஒரு கடுகு கூட குறையாமல் அவ்வளோ ஹானர் பண்ணி அமிச்சார். அந்த சரணபவன் அண்ணாச்சி வீட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா அது இன்றைக்கி பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து டிடிஎஸ் பிடிக்கிறேன்னுவாங்க. இது நான் குறையா சொல்லலை, அவங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். பட் சாந்தகுமார் காலையிலேருந்து இங்கேயே போய் போராடி அந்த நைட்டு பேக்கப் ஆகிறப்போ ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் ஒரு சின்ன பேலன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக தேவை. எங்கால வெங்கட் இருக்காரு, ஆள் தான் கொஞ்சம் கொள்ளம், ஆனால் மனசு ரொம்ப நல்ல உள்ளம் இருக்குது. அவர் முக்கியமாக நிறைய படங்களுக்கு அவருடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. வெங்கட், நீங்கள் ரொம்ப எல்லாரையும் நல்லபடியாக வெல்கம் பண்ணீங்க, நல்லபடியாக எல்லாரையும் ரிசீவ் பண்ணீங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்கிற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயக்குனரின் கார்த்திக் அவர்களின் ஆசாரமான வணக்கம். திரைவி இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சாந்தகுமார் சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர். என்னோடய முதல் படம் நேதாஜிக்கு வந்து அவர் தான் டப்பிங் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணார். இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக் தட்சிணாமூர்த்தி அவர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு 5 படம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இப்போது இயக்குனராக மாறியிருக்காரு. அவர் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். படக்குழு அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கம்பெனி சார்பாக தயாரிச்சிருக்க இந்த திரைப்படத்துடைய ஆடியோ ரிலீஸ்க்கு
வருகை புரிந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மாதிரி இந்த படத்தில் பணிபுரிஞ்ச டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. படம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த படம் ஆரம்பித்தது 2 வருஷம் ஆச்சு. ஆரம்பித்து ஒரு மாதிரி போகும்போது திடீர்னு பாதியில் நின்று போச்சு. ஃபைனான்ஸ் பிரச்சனை தான். அதுக்கப்புறம் கார்த்திக் சாரோட நண்பர் அவருடைய மிஸ்டர் முருகானந்தா சார் தான் உள்ளே வந்து எங்களுக்கு ஃபுல் பக்கபலமாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நானும் ஒரு தொழில்நுட்ப கலைஞராக இருந்து தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். அதனால் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. படத்தை முழுமையாக முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒத்துழைத்த முருகானந்த் சாருக்கும் இயக்குனர் கார்த்திக்கும் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.